எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. சரி, இவங்க 2 பேருமே கும்பகோணத்தை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் வேலை இருக்காது. சீக்கிரமே மீட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நான் நினைத்தேன். ஆனா பொதுவா அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க ஊரை பத்தி பேசும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு என்பது அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு அம்சம். ஆகவே உங்க 2 பேரையுமே நான் மகிழ்ந்து வணங்குகிறேன். நான் 2 பேருமே ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் கும்பகோணத்தை பற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். நான் கும்பகோணம் அப்படிங்கிறத எப்படி திருநெல்வேலிக்காரர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறதோ அதுபோல தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர்காரர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வை விட மிக அதிகமாக உணர்வு உடையவர்கள் கும்பகோணத்துக்காரர்கள். அதை நம்ம என்ன மேடையில அது இயல்பாகவே நம்ம பார்ப்போம். ஒரு 2 பேரும் பேசும்பொழுது அவர்கள்ட்ட இருந்த ஒரு உணர்ச்சி, ஒரு பாவம், அவங்களுக்கு இருந்த ஒரு உத்வேஷம், கொடவாசலே அவரோடு தாங்கிற மாதிரி அவர் பேசினார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி, அவர்கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி. இதுல எனக்கு தெரிந்த அளவுல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கணித மேதை ராமானுஜம் அவர்களுடைய அந்த கண்காட்சியை திறந்து வைத்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதை டொனேட் பண்ணின அந்த இடத்த நாட்டுக்கு அர்ப்பணித்தார். எல்லாரும் பார்ப்பதற்காக அர்ப்பணித்தார் கும்பகோணத்துல. ஆனா அங்க அந்த கட்டிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வால்பேப்பரையும், ஒவ்வொரு தீசிஸனுடைய ஜெராக்ஸ் காப்பியையும், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபசர் KG ரகுநாதன். ரகுநாதன் சார் தான் அப்ப சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல அவங்க டீனாக இருந்து சேதுராமன் சார் அந்த ப்ராஜெக்டை முழுசும் நம்பி கொடுத்தது அப்படிங்கிறது சார் கையில தான் நம்பி கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் சார் கூட்டிட்டு போய் நம்பி காமிச்சார். இந்த இடத்துல ராமானுஜம் எந்தெந்த இடத்துலலாம் அவர் எப்படி எப்படிலாம் இருந்தார், அவருடைய தீசிஸுடைய பேப்பர்லாம் அவங்க அதுக்கு நீங்க அவசியம் போய் பார்க்கணும். நம்ம கும்பகோணத்தை பற்றி நிறைய பேசணும்னா நம்மள்ட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் அவர். ஆனா அவருக்கு சொந்த ஊர் கும்பகோணம் இல்லை. நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பேசும் பொழுது நம்ம நல்லா பேசுவோம் எல்லா விஷயங்களையும். ஆனா எல்லாத்துலயுமே ஒரு சார் சொன்ன மாதிரி ஆய்வு செய்து பேசுறதுதான் நம்மளோட நல்லது. ராமானுஜத்தினுடைய சொந்த ஊர் ஈரோடு. அவருக்கும் கும்பகோணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா கும்பகோணத்துல படிப்பதற்காக வந்தார். அப்படிதான் நிறைய பேர்கள் கும்பகோணத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இல்ல நான் இன்னைக்கு எங்களுடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை, ஓவை சுவாமிநாத ஐயர், நீலகண்ட சாஸ்திரி, அப்புறம் தஞ்சாவூர் கெசட், அதுக்கப்புறம் தி கிராண்ட் சிட்டி அப்படின்ட்டு போட்டு கும்பகோணத்தை பற்றி இருக்கக்கூடிய ஆங்கில நூல், இதையெல்லாம் பார்த்து இதுல இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் திரட்டி எனக்கு தெரிந்த அளவில் உங்கள் முன்பாக வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுல சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அறிமுகத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கும்பகோணம் அப்படின்னு உடனே காவேரி பத்தின ஒரு நினைப்பு தான் எல்லாருக்கும் நமக்கு உடனே இமீடியட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம் காவேரி பத்தின விஷயமாக தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா கும்பகோணம் சொன்ன உடனே அவங்களுக்கு காவேரி மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா நியாயத்துக்கு பார்த்தீர்களே ஆனால் அந்த கும்பகோணம் அப்படிங்கிற பெயருக்கு காரணமாக அமைந்த நதி காவேரி நதி இல்லை. நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீர்களே ஆனால் அந்த கும்பகோணம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருதுல, சம்ஸ்கிருத வார்த்தை. அது அந்த சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய அர்த்தம் அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அங்க ஓடக்கூடிய அரசலாறு. பாதி பேர் நம்ம எல்லாரும் காவேரி பற்றி மட்டுமே நாம் பேசிக்கொண்டிருப்போம். கும்பகோணம் என்று சொன்னதும் அரசலாருக்கும் காவேரிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் கும்பகோணம். கும்பகோணம் என்பது இந்த 2 ரிவருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதாவது அரசலாதனுடைய ஸ்தல புராணத்தை நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒரு சோழ ராஜா செய்யக்கூடிய பல வேலைகளை அவர் நிறைய தப்பையும் அவர் செய்கிறார். சோ அந்த பாவங்களை எல்லாம் எப்படி அதை கழுவிக்கொள்வது அப்படின்னு அவருக்கு மனசு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுகிறது. அதனால சிவபெருமானை நினைச்சு ஒரு தியானத்துக்கு போறார். சிவபெருமான் கனவுல சொல்றார் அவர்கிட்ட, நீ
செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா கங்கைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது பக்கத்துல ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியில போய் நீ போய் ஸ்நானம் பண்ணு, உனக்கு வந்து உன்னுடைய பாவம் தீரும், நானே வந்து உனக்கு காட்சி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த ராஜா கிளம்பி, இது வந்து ஒரு புராண கதை, ஆனால் எந்த ராஜா ஏது அப்படின்னு கேட்க முடியாது, அரசலாரனுடைய புராண கதை இந்த கதை. இவன் போய் அந்த நதியில போய் குளிக்கிறான். குளிச்ச உடனே எழுந்திருந்து வந்த உடனே ஒரு காளமாடு அவனுக்கு ஏற்ற மாதிரி வருகிறது. அவன் மனசு உள்ளுகளை நினைச்சான், சிவபெருமான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு சொன்னார், ஒரு காளமாடு வருகிறதுன்னு பார்க்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு பண்டார சன்னதி வருகிறார். அந்த பண்டார சன்னதியை பார்த்தா அவன் ஒரு சிவ பழமாக தெரிகிறார் அந்த பண்டார சன்னதி. உடனே அவனுக்கு மனசுக்குள்ள தோன்றுகிறது, நமக்கு சிவபெருமான் அருள் புரிந்து விட்டார் அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நாட்டு மக்களுக்கு நிறைய பொருட்களையும் அவன் கொடுக்குறான். நம்ம பாவம்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அரசன் குளிச்ச அந்த ஆறு என்பதால் அது அரசலாறு ஆச்சர். அரசன் குளித்த ஒரு ரிவர் அப்படி என்பதனால, சோழ தேசத்தினுடைய ஒரு அரசன் குளித்த ஒரு ஆறு என்பதனால் அந்த ஆறுக்கு, ஏன்னா அது வந்து காவேரியினுடைய ஒரு கிளையாறு. அது நியாயத்துக்கு பாத்தீங்கன்னா அது ரிவருடைய ஸ்டேட்டஸ்ல முதல்ல இல்லை, அது இதனுடைய கிளையாறுகிட்ட ஒரு ஆறாக இருந்தது. அந்த ஆறுக்கு ஒரு நாமகரணம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு புராண கதை. இந்த புராண கதையை அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசலாரனுடைய புராண கதையை வந்து சொல்கிறார்கள். இந்த இந்த அரசலாருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவேரி நதிக்கு நிறைய விசேஷம் இருக்கு. இந்த கும்பகோணத்துல ஓடக்கூடிய இந்த அரசலாருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் சந்திரமோகன், இந்த கிளிக் ரவி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், நாங்கெல்லாம் சேர்ந்து கும்பகோணத்துக்கு போயிருந்த பொழுது புகழ் துணை நாயனார் அவருடைய அந்த கோவிலுக்கு, படிக்காசு நாயனார் அவருடைய கோவிலுக்கு அரிகரை கொத்தூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில்ல பூஜை செய்யக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் இந்த அரசலார்ல இருந்து தண்ணீரை எடுத்து தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம். பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல என்ன செய்யறது அப்படின்ட்டு தெரியாத ஒரு நிலைமை. ரிவர்ல வந்து தண்ணி இல்லை, என்ன பண்றது? ஆனாலுமே கூட இந்த வயசான இந்த கோவில் பூசாரி தோல் சுமக்க அப்பவும் வந்து பூஜை பண்ணி தண்ணி எங்கிருந்தோ சுமந்து கொண்டு விட்ட உடனே அவருக்கு படியில வந்து ஒரு காசு இருந்தது. உடனே அதை எடுத்து அவர் கையில வைத்துக் கொண்டார். அடுத்த நாளும் இதே மாதிரி நடந்தது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடிய நாளெல்லாம் அவருக்கு இது மாதிரியான பைசா வந்து உள்ளுக்குள்ள இறைவனே அவருடைய நிலையை அறிந்து அரசலார்ல தண்ணீர் ஓடலையே அப்படிங்கிற மனசு இது பண்ணி அவர் பண்ணினதாகவும், உடனே அவர் வந்து ரொம்ப விரும்பி இறைவனை மறுபடியும் தொழுத பொழுது ஒரு பெரிய அளவுல மழை பெய்து அந்த ஊர் செழித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவ இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா, நம்ம காசை நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற 10 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ உள்ளுக்குள்ள வச்சு 2 10 ரூபாய் கையில கொடுத்து, இல்லை 2 5 ரூபாய் கையில கொடுத்து, அதுல ஒரு 5 ரூபாய் சாமி பக்கத்திலே வச்சிருவாங்க, ஒரு 5 ரூபாய் நமக்கு வீட்டுக்கு வந்து பிரசாதம் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அது இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா, குடந்தை அப்படிங்கிற சொல்லுக்கு வளைவுன்னு அர்த்தம். நீங்க டிக்ஷனரி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, குடந்தை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து வளைவு என்று இருக்கும். ஒரு வளைவான ஒரு மூக்கு மாதிரி வளைவாக இருக்கக்கூடியதுனால அதை வந்து குடமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பேர் தமிழ் இலக்கியங்கள்ல அது மாதிரியாக வழங்கப்பட்டது. கும்பம் அப்படின்னா நமக்கு தெரியும் குடம், மூக்கு அப்படின்னா கோணம்னு அர்த்தம். அதனாலதான் கும்பகோணம் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு கிடைத்ததற்கு காரணம், அதனாலதான் அதுக்கு கிடைத்தது. மூக்கு போன்று மேற்கு பகுதி இருக்கின்ற காரணத்தினால கிழக்கு பகுதி அகன்று இருக்கிறது. அதனால அந்த ஊருக்கு பேர் கும்பகோணம் அப்படின்னு வந்தது. 1932 தான் கும்பகோணத்துக்கு மின்சாரமே வந்தது. கும்பகோணத்துக்கு முதல்ல மின்சாரம் கிடைத்தது என்பது 1932 ஆண்டுல கிடைத்தது. கும்பகோணத்துக்கு ஒரு புராணம் இருக்கு. இந்த புராணத்தை எழுதியவர் பேர் வந்து கொக்கநாத புலவர் அப்படின்னு ஒருத்தர். ஆனா அவர் பேர் வந்து சொக்க புலவர் அப்படின்னு தான் தமிழ் இலக்கியத்துல குறிப்பிடப்படுகிறது. ஆனா கேட்கக்கூடிய கேள்வி பெரும்பாலும் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொக்கநாத புலவர் என்றுதான் அவர்கள் அழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 அத்தியாயம்
1075 பாடல்கள். இதையெல்லாம் இப்ப ஆவணப்படுத்தி சரஸ்வதி மஹால் லைப்ரரியில இதை ஒரு புத்தகமாக இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம போய் அங்க போய் பார்த்தோம்னா கும்பகோணத்தை பற்றி அந்த காலத்துல கும்பகோணம் எப்படி இருந்தது, சிவ வழிபாடு எப்படி இருந்தது, வைணவ வழிபாடு எப்படி இருந்தது, அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த சொக்கநாத புலவர் அவர்கள் கும்பகோணம் புராணத்துல ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறார். ஆக இந்த 1075 பாட்டையும் படிச்சா தான் நாம் இதனுடைய முழுமையான ஒரு அழகு நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். கும்பகோணம் மராட்டி மன்னர்களுடைய, தஞ்சாவூர் மராட்டி மன்னருடைய ஆட்சியில இருந்த பொழுதுதான் அங்க சகசி ராஜா அவர் தெலுங்குல, தமிழ்ல, ஆங்கிலத்துல இதெல்லாம் புலமை பெற்றவர். அவர் எழுதிய நூல்களும் அதிகமான நூல்கள், கும்பகோணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்களும் நிறைய நூல்களை நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவா நாம் பேசும்பொழுது குறிப்புகள் வைத்துக் கொண்டு நாங்கள் அதிகமாக பேசுறது, ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமேங்கிறதுனால. ஆனா எனக்கு இன்னைக்கு ஆரம்பத்திலேயே தோழித்து 2 கும்பகோணத்துக்காரங்க வராங்க, ஒரு திருநெல்வேலிக்காரன் ஒரு வேலை பண்ணிடுவாங்க அவங்க. ஆனால் நம்ம வரும்பொழுது ஜாக்கிரதையாக ஒரு முன் தயாரி கூட வர வேண்டும் என்று நினைத்துத்தான் சில குறிப்புகளை எடுத்து வந்தேன். ஆனா இதுல குறிப்புகள், பல குறிப்புகளை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள். ஆக அவங்க தொட்ட விஷயத்துக்கு போகாம மற்ற விஷயத்துக்கு போகலாம் என்று என்னுடைய எண்ணம். புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு அறியக்கூடியவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நா. பிச்சமூர்த்தி அவர்களுடைய ஊர் கும்பகோணம். அவருடைய பேர் வெங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இந்த நா. பிச்சமூர்த்தியை பத்தி நான் ஸ்பெஷலா சொல்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், எங்கள் கலைமகளோடு மிகுந்த தொடர்புடையவர். ஏன்னா அவர் எழுதின முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி, அதான் 1932 எழுதின கதை. அந்த கதையினுடைய தலைப்பே கலைமகள்ல நா. பிச்சமூர்த்தி அவர்கள் இலக்கிய உலகில் மிகவும் பெருசாக பாராட்டப்படக்கூடிய பிச்சமூர்த்தி அவர்கள் அவர் எழுதின முதல் கதையை வெளியீடு செய்தது கலைமகள் மாத இதழ். அந்த கதையினுடைய தலைப்பு சயின்ஸுக்கு பலி என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. அதோட மட்டும் இன்னைக்கு நாங்கள் போட்டி நடத்தி நிறைய பேருக்கு பரிசு கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த கதையும் 1940s ஆரம்பிச்சுட்டாங்க கலைமகள்ல பரிசுகள் கொடுக்கிறது சிறுகதைகளுக்கு. முதல்ல சிறுகதைகள் போட்டி நடத்திய பொழுது பரிசு வாங்கியது யாருன்னு கேட்டா நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற சிறுகதைக்கு கலைமகள் அவருக்கு பரிசுகள் கொடுத்தது. ஆகவே நா. பிச்சமூர்த்தி அவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர். தமிழ் இலக்கிய உலகில் நா. பிச்சமூர்த்தி அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பிச்சமூர்த்தி என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது, நம்ம சன்னியாசியா போயிடலாம். ஏன்னா அவர் என்டோமெண்ட் போர்டில் அதிகாரியாக இருந்தார். அப்புறம் அட்வொகேட்டாவும் அவர் படிச்சார், வக்கீல் தொழிலுக்கு அவர் படிச்சார். ஸோ நேர திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷியை போய் பார்த்து ரமண மகரிஷிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சாமிகிட்ட அவர் சொல்றாரு, இது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நானும் ஒரு சன்னியாசமா போயிட்டு ஊரா போய் எனக்கு தெரிஞ்சது என்னதோ அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அனுமதி கொடுக்கணும்னு போய் கேட்கிறார் ரமணர்கிட்ட. பிச்சமூர்த்தி சொல்கிறார், ரமணத்தை நான் அதை கேட்டேன், தைரியமாக கேட்டேன். ஆனால் ரமணர் ஒரு சிரிப்பை மட்டுமே உதிர்த்தாரே தவிர எந்த பதிலையுமே ரமணர் எனக்கு சொல்லலை. அப்ப நான் புரிந்து கொண்டேன், நாம சன்னியாசத்துக்கு போறது ரமணருக்கு பிடிக்கல, நம்ம வேலை வேற வேலை, நீ என்ன வேலைக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கியோ அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ரமணர் சொல்லாமல் சொன்னதாக எனக்கு ஒன்று தோன்றியது. அதனால் நான் முடிவு செய்து விட்டேன், நம்ம வேலை வக்கீலாக இருக்கிறது, அப்புறம் கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இந்த வேலைகளை பார்த்துருக்கலாம் என்று சொல்லி அவருடைய எண்ண ஓட்டத்தை அவர் திருப்பியதாக பிச்சமூர்த்தி அவர்கள் இதை அவர்கள் பதிவு செய்கிறார். காத்தாடி ராமமூர்த்தி சார் வந்திருக்கார். நம்ம பிச்சமூர்த்தி சாரை பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நடிகர். ஆளவந்தார் அப்படிங்கிற கேரக்டர்ல ராமோனுடைய திரைப்படத்துல நடித்தவர். ஸோ அவருக்கு ஒரு பன்முக தன்மை கொண்டவர் அந்த கும்பகோணத்தை சேர்ந்த நா. பிச்சமூர்த்தி என்கின்ற எழுத்தாளர். கும்பகோணத்தை பத்தி பேசும்போது இன்னொரு பெரிய எழுத்தாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா கூப்பாரா. கூப்பாராவை சொல்லாம கும்பகோணத்தை சொல்ல முடியாது. கூப்பாராவும் சரி, கூப்பாராவுடைய சிஸ்டரும் சரி, இவங்க 2 பேருமே மிக சிறந்த எழுத்தாளர்கள். இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூப்பாராவுடைய சிஸ்டர் சேது அம்மாள் 2001 அவருடைய மகன் எங்க ஆபீஸுக்கு வந்தார். கூப்பாரா பிரமாதமா அவர் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு சார், சிறுகதை எழுதியிருக்கார்,
கட்டுரை எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு, அவர் சிறுகதை ஆசான்னு சொல்றோம். எங்க அம்மாவும், அதாவது சேதுமாவுடைய பையன், அவர் தான் என்னை பார்க்க வந்தார். எங்க அம்மாவும் நிறைய எழுதியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, எங்க அம்மா பல திரைப்படங்களுக்கு 1940s நிறைய திரைப்படங்களுக்கு எங்க அம்மா வந்து கதை வசன கர்த்தாவா, உதவி கதை வசனாவா இருந்திருக்காங்க. நான் பல பேருக்கு தெரியாது. எங்க அம்மா நிறைய வேலைகள் இலக்கியத்திற்காக எங்க அம்மா செஞ்ச வேலைகள் நிறைய. கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள், எங்க அம்மா எழுதின புத்தகங்களை எல்லாம் நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். இதை வந்து நீங்க எனக்கு தமிழக அரசு மூலமாக ஏதாவது எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீர்களானால் நன்றாக இருக்கும். நீங்க கலைமகன் ஆபீஸ்ங்கிறதால வந்து சொல்றேன்னு சொல்லி, இந்த பாரதி காவலர் ராமமூர்த்தி என்ற என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் அமரராகி விட்டார். அவர் தான் அவரை கூட்டிட்டு வந்தார். அவரை, இந்த பையனை எங்கிட்ட கூட்டிட்டு வந்தது அவர் தான். அவர் பையன் சொல்ல முடியாது, அப்பயும் அவருக்கு ஒரு 55 வயது இருக்கும். நான் தான் அப்போ கொஞ்சம் சின்ன வயசு. நான் உடனே என்ன பண்ணேன், அவரை கூட்டிட்டு, அப்ப தமிழ் வளர்ச்சித்துறையில வந்து ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார். பின்னாடி அவர் வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக போனார். ஸோ ராஜேந்திரன் சார்ட்ட நான் அவரை கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய், சார் இது வந்து ஒரு பெண்மணி 1940s வந்து சினிமாவில் இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து திரைப்படத்துறைக்கு வந்து பெண்கள் போவது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. அது ஒரு 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 கூட்டு குடும்பத்துல இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சகோதரர் பிரமாதமா கதை எழுதுறார், நாமளும் கதை எழுதுறோம்னு சொல்லி வந்து அவங்களும் சகோதரர் மாதிரி பேர் வாங்கின அந்த சேது உம்மாள் 40 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க சார். 40 புத்தகத்திலையும் நிறைய சமூகத்துக்கு வேண்டிய கருத்துக்களும் ஒரு ஒரு ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்கணுங்கிற கருத்துக்களும் இருக்கு. இது வந்து தமிழக அரசினுடைய சார்பில் வந்து இது நாட்டுடைமையாக்கினால் ரொம்ப நன்றாக இருக்குமே அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டேன். ராஜேந்திரன் சார் உடனே சொன்ன விஷயம், நீங்க உடனே ஒரு மனு எழுதி கொடுங்க என்று கேட்டார். நான் அங்கே வச்சே ஒரு மனுவை வந்து எழுதி அவங்க கழித்து அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தோம். அப்போ வந்து முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ராஜேந்திரன் சார் கூப்பிட்டார். சார் அவங்கள மறுபடியும் திருப்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க, அவங்க வீட்டில் ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் கைது போடணும், நாட்டுடைமை ஆக்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்து விட்டது என்று அவர்கள் சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நாம வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். நான் முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேதுமானுடைய கதைகளை கலைமகளுடைய கீவாதா அவர்கள் என்னுடைய கலைமகளை போட்டிருக்கிறார். ஆகவே நம்ம கலைமகளுடைய ரைட்டராக இருக்கக்கூடியவர், பல்வேறு பங்களிப்பை செய்திருக்கக்கூடியவர், அவருக்கு அரசுடைமை ஆக்குவதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டுமே என்று எண்ணித்தான் அந்த முயற்சியை நான் செய்தேன். இந்த முயற்சி இப்பவும் ராஜேந்திரன் சார் அவர்களை பார்க்கும்பொழுதும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்வேன். ஆகவே இது போன்ற எழுத்தாளர்கள் தான் 2002 நாட்டுடைமை ஆச்சு அந்த அம்மாவுடைய. சார் சொன்ன மாதிரி ஜானகிராமன் சார் வந்து அவரும் கும்பகோணத்து ஆள் இல்லை. தேவாங்குடின்னு மன்னார்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆனா அவர் கல்லூரியில படித்தது, அவருடைய வாழ்க்கை, அவர் எழுதின சிறுகதை, அவர் எழுதின நாவல்கள் எல்லாத்திலையுமே கும்பகோணம் வராம இருக்கவே இருக்காது. கும்பகோணத்தினுடைய மக்கள் அவர்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை. ஏன்னா தமிழ்நாட்டுல 3 மண்டலங்களுக்கு தான் அவங்க பாஷையை தனின்னு சொல்லுவாங்க. முதல் மண்டலம் திருநெல்வேலி. திருநெல்வேலியினுடைய தமிழ் என்பது மிக நேர்த்தியான ஒரு தமிழாக இருக்கும். அவங்க அண்ணாச்சின்னு சொல்லலாம், ஏலின்னு சொல்லலாம். திரைப்படத்துல அந்த 2 வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூருக்கு என்று சில வார்த்தைகள், அந்த மண்ணுக்கு என்று சில வார்த்தைகள் இருக்கு. 3வது கோயம்புத்தூர், கொங்கு நாட்டுக்கு என்று சில வார்த்தைகள் இருக்கு. சென்னை வார்த்தையிலும் எதுலையும் கணக்குல சேர்த்துக்க முடியாது. அதனால அதை விட்டுருவோம் நம்ம. சோ இந்த வார்த்தைகளுக்கு இதையெல்லாம், ஏன்னா நம்முடைய வட்டார வழக்குகள் தெரிந்து மண் சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெரிந்தால்தான் அதுதான் மிக சிறந்த இலக்கியமாக இருக்கும். எது சிறந்த இலக்கியம் என்று கேட்டால் மண் சார்ந்த இலக்கியமாக இருக்கணும். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கேரக்டர் எங்க ஊர்காரனை பிரதிபலிச்சாதான் நன்றாக இருக்கும். சோ அது வந்து திருநெல்வேலி சமாச்சாரக்காரன் ஒருத்தனை போய் சென்னையில இருக்கிற மாதிரி உள்ள உருவாக்கப்படுத்தணும்னு சொன்னா அந்த கதையினுடைய போக்கு வந்து சரியாக இருக்காது. ஜானகிராமன் சார் அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் மனிதர்களை நன்றாக படித்து மிக சரியாக மனசுள்ள உள்வாங்கி கொண்டு அற்புதமாக அவருடைய நாவல்களையும் அவருடைய சிறுகதையும் படித்தவர். நான் மோகமுள்ளிருந்து எல்லாத்தையுமே நீங்க படிச்சிருப்பீங்க. வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரொம்ப விஷயம் தெரிந்த ஒரு மனிதர்கள். ஆக நான் கதை பக்கத்துல, கதை மாந்தர்கள் பக்கத்துல போல. ஆனா நல்ல சமைக்க தெரிந்தவர். ஜானகிராமன் சாரை பொறுத்தவரையில சமையல்காரராக ரொம்ப நல்ல சமையல்காரர். அதாவது சாதாரணமான சமையல் ரொம்ப பிரமாதமாக சமைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்.
ஏன்னா இதை சொன்னாக்கா மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கு 2 தரத்துக்கு 3 தரம் அவர்கள் தலையாட்டுவார். ஏன்னா ஜானகிராமன் சார் வந்து கும்பகோணத்தினுடைய கடப்பாவை செய்யறதுல வந்து ரொம்ப பிரமாதமாக அவர்கள் செய்வார். கும்பகோணம் கடப்பா அவர்கள் சொன்னாலும் இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு, அப்புறம் மசாலா, வெங்காயம், இதெல்லாம் இது கூட என் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கேன் கும்பகோணம் கடப்பாவை பற்றி. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் அந்த கடப்பாவை பற்றி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஜானகிராமன் சார் செஞ்சு அந்த கடப்பாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த கடப்பா, ஏன்னா இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் தொட்டுக்கள் கொள்வதற்காக வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதர், ஆனால் கும்பகோணத்தை பற்றி நினைவுள்ள ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்கள் கண்டியில பிறந்தாலுமே கூட அவருடைய குடும்பம் ஏழ்மையின் காரணமாக கண்டியிலிருந்து கிளம்பி நேர அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. நீங்க எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறை படித்தீர்கள் என்றால் தெரியும். பிச்சாண்டியா வந்திருக்கிறார்கள். நம்ம அந்த வாழ்க்கை வரலாறை படிச்சா தான் நமக்கு அதனுடைய முழுமை தெரியும். நம்ம ஏதாவது ஒரு போர்ஷனை மட்டும் படிச்சா போறாது, எப்படி அந்த குடும்பம் இங்க வந்தது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க இங்க வந்த பொழுது நாராயண நாயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவங்களுடைய சத்யா பாமா அவங்களுடைய உறவினர் ஒருவர் கும்பகோணத்துல இருந்தார். அவர் வந்து பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவில் பின்பாட்டு பாடக்கூடியவர். அந்த அந்த காலத்துல நாடகத்துல வந்து பாட்டு அதிகமாக இருக்கும், பின்பாட்டு பாடக்கூடியவர். உடனே அவர் என்ன பண்ணார், சத்யபாமா அம்மாவை நீங்க கும்பகோணத்துக்கு வாருங்க, உங்க 2 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு இங்கே வாருங்கள் என்று சொன்னார். எம்ஜிஆரினுடைய திரைத்துறை வாழ்க்கை என்பது ஆரம்பமான இடம் கும்பகோணம். கும்பகோணத்துக்கு எம்ஜிஆர் போறார். அங்க எம்ஜிஆர் வந்து ஆணையடி பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு கும்பகோணத்துக்காரங்களுக்கு தெரியும். சார் வந்து நல்ல தலையாட்டுறார், நிறைய தடவை அந்த பள்ளியை பார்த்துருக்காரு. ஏன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், நிறைய இன்ஸ்டியூஷனை பத்தி நீங்க ஆரம்பத்தில் அவர் சொன்னார். எனக்கு ஒரு பயம், இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி அவர் ஏதாவது சொல்லி நமக்கு பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிருப்போம்னு நினைச்சேன். இந்த ஆணையடி பள்ளியில தான் எம்ஜிஆர் வந்து 2வது வகுப்பையும் 3வது வகுப்பையும் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் குடும்பத்தினுடைய வறுமையினுடைய நிலைமையை கருதி அவங்க என்ன நினைக்கிறாங்க, சம்பாத்தியத்துக்கு போலாமா, வெளியில எங்கேயாவது நடிக்கிறதுக்கு போலாமா. எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார், சின்ன வயசுலயுமே ரொம்ப அழகு. ஸோ 2 குழந்தைகளையுமே நடிக்க விடலாமா என்ன இதுன்ட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய போராட்டம். அவங்க நினைக்கிறாங்க அவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா குடும்பத்தினுடைய சூழல் காரணமாக அவர்கள் நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப பாண்டிச்சேரியில பாய்ஸ் கம்பெனி, அவங்க வந்து ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி, அவங்க வந்து டிராமா போடுவதற்காக அங்க வந்த செய்தி தெரிகிறது இந்த நாராயண நாயருக்கு தெரிகிறது. உடனே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு போய் அங்கே போய் பார்த்து ஒவ்வொருவரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பையனை பார்த்த உடனே அந்த பாய்ஸ் கம்பெனியில இருந்த மேனேஜராக இருந்தவருக்கு இவருடைய அழகு, அந்த தலையினுடைய ரொம்ப நீட்டமான ஒரு முடி, இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த பையனை வந்து சிறுவர் வேஷத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருப்பான் அப்படின்ட்டு முடிவு செய்து அங்கதான் முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஒப்பனை செய்யப்பட்டு ஒரு நடிகராக கும்பகோணத்திலிருந்து கிளம்பிதான் முதல்ல அவருக்கு மேக்கப் போட்டு அவருக்கு நடைபெறுகிறது. ஆகவே எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில கும்பகோணத்தை அவர்கள் மறந்ததே இல்லை. கும்பகோணத்துக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள சம்பந்தம். எங்க ஓவி சாமிநாதையர், நான் எங்க ஓவி சாமிநாதையர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சில நேரங்களில் எங்குங்கிற வார்த்தை சில பேர்கள்ட்ட நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு காரணம் எங்க கலைமகளோடு தொடர்புடையவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அல்லது எங்க ஊர்க்காரர்கள் யாரோ, எங்க எலெக்ஷன் கமிஷனர், எங்க ஜேபி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏன் வரும்னு கேட்டீங்கன்னா, அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது அது போன்ற வார்த்தைகள் வரும். ஓவி சாமிநாதையர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து கும்பகோண நினைவு என்று சொல்லியே, நினைவுகள் அப்படின்னு சொல்லியே ஒரு அற்புதமான ஒரு கற்றை. உத்தமதானபுரத்திலே பிறந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முழுசு படிச்சாதான் ஐயர் அவர்களுடைய பாஷையில உங்களால புரிஞ்சிக்க முடியும். நான் குறிப்பா 3 விஷயங்களை மட்டும் சொல்றேன், எப்படி ஓவி சாமிநாதையருக்கு கும்பகோணம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமதானபுரத்துல இந்த ஓவி சாமி அவரும் கலைமகள்ல மாணாக்கர் விளையாட்டு அப்படின்னு சொல்லி கலைமகளுடைய தொகுதி 10ல வந்து ஒரு 3 கட்டுரை எழுதியிருக்காரு ஓவி சாமி.
அந்த 3 கட்டுரையுமே கும்பகோணத்தை பத்தின கட்டுரை. தலைமகள்ல வந்திருக்கக்கூடிய அந்த 3 கட்டுரையுமே கும்பகோணத்தை பற்றி உள்ள கட்டுரை. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கும்பகோணம் வந்து ஒரு கும்பத்தோட அமைப்பு இருக்கிறது, அப்புறம் இலக்கிய ரீதியாக சங்ககால ரீதியாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. அதையெல்லாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஆனால் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் பல பேருக்கு உதவி செய்தார்கள். கும்பகோணத்துக்காரர்கள்ட்ட ஒரு கொடை உள்ளம் இருந்ததை நான் கண்ணால் கண்டேன். ஓவி சாமிநாதையர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கும்பகோணத்துக்காரர்கள்ட்ட ஒரு கொடை உள்ளம் இருந்தது. சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் எப்படி நடைபெற்றன, அது வந்து கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கல்லூரியும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதோடு மட்டும் இல்ல, அவர் வந்து தியாகராஜ செட்டியார் தான் திருவாவடுதுறை ஆதீனத்துலதான் அவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டார். சுப்பிரமணிய தேசிகரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். இவரும் மற்றவங்களுக்கு எல்லாம் தமிழ் கற்றுக் கொடுத்தார். சோ அந்த இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு பெரிய வருமானம் கிடைக்கல. ஓவேஷாவுக்கு வந்து தமிழ் பணி நிறைய செய்தாரே தவிர அவருக்கு வருமானம் என்பது எதுவுமே இல்லை. இதை தியாகராஜ செட்டியார் பார்க்கிறார். நான் அந்த கொடை உள்ளம் சொல்வது ஓவேஷா சொல்வதற்கு காரணம் அதுதான். பார்த்துட்டு இவர் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காரு, இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்கிறார், ஆனா இவருக்கு ஒரு பெரிய சம்பளம் இல்லையேன்னு மனசு உள்ளுக்குள்ள அவர் ஏங்கி திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர்கிட்ட போய் கேட்கிறார். இத மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம்னா அவருக்கு சம்பாத்தியமும் கிடைக்கும், தமிழ் பணியும் செய்வார், நம்ம ஆதீனத்துக்கும் தொடர்பாக இருப்பார்னு முதல்ல போய் சுப்பிரமணிய தேசிகர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறார் ஆதீனகர்த்தர்கிட்ட. அவர் வந்து ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம இங்க வந்து சாப்பாடு போடுறோம், ஏதோ ஒரு பணம் கொடுக்குறோம், அவர் வந்து நிறைய பணிகள் செய்கிறார், அவர் வெளியில போனாலும் நம்ம படத்துக்கு தொடர்ந்து இருப்பார், நீங்க போய் பண்ணுங்கன்னு சொல்றார். அப்பதான் தியாகராஜ செட்டியார் வேற கும்பகோணத்துல இருக்கக்கூடிய காலேஜில் வந்து அவங்கள்ட்ட பேசி காலேஜில் 1980 இருந்து 1903 முடிய 1980 இருந்து 3 முடிய 23 வருஷம் கும்பகோணத்தினுடைய வாழ்க்கை ஓவைசாவுடைய வாழ்க்கை. அதுக்கு முக்கிய காரணகர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா தியாகராஜ செட்டியார் தான். அவரை கூட்டிட்டு போய் அந்த கல்லூரியில இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்கிறார். அந்த காலகட்டத்துலதான், கும்பகோணத்துல இருந்த ஒரு காலகட்டத்துலதான் பின்னாடிதான் அவர் வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜ்ல வந்து சொல்லி சென்னைக்கு வருகிறார். சென்னையில பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்ல தியாகராஜ விலாசம் அவருடைய வீடு இருக்கிறது. தியாகராஜ செட்டியார் பேரையே வைக்கிறார். அந்த வீட்டுக்கு வருகிறார். ஆனா இந்த 23 வருஷத்துலதான் கும்பகோணத்துல அவருக்கு 10 பாட்டு, 5 8 தொகை, புறநானூறு இதெல்லாம் பதிப்பிச்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துல அவருடைய வாழ்ந்த காலத்துலதான். அதே மாதிரி சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த 3 காப்பியங்களையும் பதிப்பு செய்த இடம் எது என்று கேட்டால் அவர் கும்பகோணத்தில் இருக்கிற நேரத்துலதான் ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அந்த மூல பிரதிகளை எல்லாத்தையும் வாங்கி அதை வந்து சரி பார்த்து பிழை திருத்தம் செய்து அதை வந்து செப்பனிட்டு அதையெல்லாம் முறையாக செய்யக்கூடிய இடமாக அவருக்கு கும்பகோணத்தினுடைய கல்லூரி வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது. இதை ஐயர் எழுதுகிறார். நான் வந்து கும்பகோணத்துல இருந்த காலகட்டத்துல தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சது. ஏன் மகிழ்ச்சி கிடைச்சதுன்னா, நான் வந்து செய்த பணிகள்ல மிகப்பெரிய பணி வந்து கும்பகோணத்தில் இருக்க முடியும் போது இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்த பணியாக அது அமைந்தது அப்படின்னு சொல்லி ஐயர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மகாமக குளம் வந்து இத புராண ரீதியா பார்த்தீங்கன்னா இது பிரம்மா தான் இந்த வைபவத்தை தொடங்கி வைத்ததாக ஒரு புராண கதை இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விசேஷம் மாமாங்கம் வந்து பெரிய லெவல்ல வந்து கும்பகோணத்துல கொண்டாடுகிறார்கள். பெரிய பொருளாதார சுழற்சி இந்த கும்பகோணம் இந்த மாமாங்கம்ங்கிறது வந்து சாதாரணமான பொருளாதார சூழ்ச்சியில அந்த காலத்துல இருந்தே பெரிய பொருளாதாரத்தினுடைய வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. நாயக்கருடைய ஆட்சி காலத்துலதான் கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி தான் கும்பகோணத்துக்கு வந்து இந்த குளத்தை பார்த்து இந்த குளத்தினுடைய படித்துறையெல்லாம் அவர் தான் செப்பனிட்டு சரி பண்ணி கட்டுறார். 12 சிவன் கோவில்களை அமைக்கிறார், மண்டபங்களை அமைக்கிறார். அமைச்சுதான் அதுக்கு பிறகுதான் மாமாங்கத்தினுடைய எழுச்சி வந்து வெளி உலகத்திற்கு மிக பெரிய அளவுல தெரிகிறது. அதை தெரிஞ்சு காமிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு மந்திரி தான் அதை எல்லாத்தையும் அவர்கள் ஏற்பாடு பண்ணுகிறார். தஞ்சை நாயக்கர் காலகட்டத்தில் நடந்த சமாச்சாரம். 1517 ஆண்டு
மாசி மாசம் 12ஆம் தேதி 1517 மாசி மாசம் 12ஆம் தேதி நடந்த மாமாங்கத்துல கிருஷ்ணதேவராயர் நேர வந்து அந்த குளத்துல வந்து குளிக்கிறார். இந்த டேட்டெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு, தொல்லியல் துறையில் ஆய்வு செஞ்சு, எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆய்வு நடத்தும் பொழுது 1517 மாசி மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு வருகிறார். அதே மாதிரி 1873ஆவது ஆண்டுல நடந்த மகாமகத்துல புலவர்கள், இலக்கியவாதிகள் இவங்களெல்லாம் கூடி வித்வத் சபையை ஏற்படுத்தினாங்க. வெறுமன மாமாங்க நிகழ்ச்சி மட்டும் முடிக்கல. இன்னைக்கு அதை நான் பார்க்கும்போது காசி தமிழ்ச்சங்கத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வெறுமன காசி தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய விழாவாக நடத்தல இருப்பாங்க. மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி மக்களோட தொடர்பு படுத்தி, அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடியவர்களை தமிழ் மக்களோட தொடர்பு படுத்தி, ஒரு பெரிய 2 பேருக்கும் கலாச்சார பரிவர்த்தனைகளை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி மத்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்படுகிறது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோட்டம் எது இருந்ததுன்னு கேட்டா இந்த மாமாங்க வைபவம் தான். தமிழ்நாடு தான் எதுக்குமே வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய இடம் தமிழ்நாடாகத்தான் இருக்கும். 1873ல முதல்ல அங்கதான் வித்வத் சபை எல்லாரையும் கூடி எல்லாரும் பேசி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எப்படி டான்ஸ் பண்ணணும், எப்படி டிராமா போடணும், அதுல டிராமால என்னெல்லாம் வகைகள் இருக்கு, அந்த சரித்திர நாடகம்னா என்ன, சமூக நாடகம்னா என்ன, அந்த காலத்துல இருந்த நாடகத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பற்றி நாம பின்னாடி பேசுறோம். ஆனா இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணினதாக ஓவை சாமிநாதையர் பல புலவர்கள் வந்து, ஏன்னா அந்த காலத்துல பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும் நாடகத்துல, அந்த பாடல்கள் எல்லாம் எப்படி அமைக்கணும், ஒருத்தர் பாடும்பொழுது ஆண் குரல்ல இருக்கக்கூடியவரே பெண் குரல்ல பாடுவதாக இருந்தால் அவர் குரலை மாட்டிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அந்த குரலை வந்து எப்படி பாதுகாக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு கணினி கிடையாது, ஒரு டேப் ரெக்கார்டர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல இதையெல்லாம் அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றி அதையும் ஓவை சாமிநாதையர் பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஓவை சாமிநாதையர் கிட்டக்கு போனோம்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த வரலாறு நமக்கு தெரியும். ஓவை சாமிநாதையர் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா ஐயர் அவர்கள் எல்லாத்தையும் நேரடியாக போய் பார்த்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அவருடைய டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு எக்ஸலண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ அதுல ஒவ்வொரு வருஷத்தையும் அவர்கள் குறிப்பிடுகிறார். 1921ஆவது ஆண்டு பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி சுதேசமித்திரன் பத்திரிகையில மகாகவி பாரதியார் மாமாங்கத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஸோ 1921 பிப்ரவரி 22ஆம் தேதி நடந்த அந்த மாமாங்க நடந்த வைபவத்தை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பாரதி வந்து அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கிளீனா கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான் பாரதியாருடைய வார்த்தை. இது ஒரு ராஜ சடங்கு. மிக கம்பீரமாக பல வேத விற்பனர்கள் அங்கே இருப்பதை நான் பார்த்தேன் என்பதை விட பல பேர் உணர்வு பூர்வமாக அந்த குளத்தில் வந்து குளித்தார்கள். ஆகவே எனக்கு இதை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண நிகழ்வாக எனக்கு தெரியவில்லை, இதை ஒரு நான் ராஜ சடங்காக நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாரதி எழுதுறான். ஸோ மகாமகம் என்பது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. முதல் பேசும் படம் காளிதாஸ் அப்படிங்கிறதா முதல் பேசும் படம், தமிழ் பேசும் படம். அதில் தமிழ்ல மட்டும் எல்லாரும் பேசல. அந்த படத்துல வந்து முத்துலட்சுமி மட்டும்தான் தமிழ்ல பேசினாங்க. தெலுங்கு தெரிஞ்சவர் தெலுங்குல பேசினாரு, ஹிந்தியில தெரிஞ்சவர் ஹிந்தியில பேசினாரு. ஆனா அது தமிழ் பேசும் படம் தான். அதுக்கு பேரு காளிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு. அதை வந்து அந்த மாமாங்கத்துல வந்து முதல்ல 1932 பேசும் படம் வெளியாச்சு. 1933 நடந்த மாமாங்கத்தின் பொழுது அந்த பேசும் படத்தை வந்து திரையிட்டு காமிச்சாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாமாங்க படத்துல குடிச்சா புண்ணியம், எல்லா நதிகளும் அங்க வந்து சேர்கிறது என்பது நமக்கு விசேஷம். ஆனா இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சுழற்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக எப்படி திட்டம் போட்டு அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அவர்களெல்லாம் இன்றைய மந்திரிகளை விட மிக அதிகமாக கெட்டிக்காரர்கள். என்ன மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தணும், அந்த நிகழ்ச்சியை நடத்துவதனால தேசத்திற்கு என்ன நன்மை, அந்த நிகழ்ச்சியை நடத்துவதனால நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய கலை, நம்முடைய கலாச்சாரம் இவைகளெல்லாம் எப்படி வளரும் என்று சிந்தித்துத்தான் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நடத்தினார்கள். அப்படித்தான் இந்த மாமாங்க நிகழ்ச்சியும் நாயக்கர்களால் மிக அதிக அளவில் பிரபலப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அன்றைய மக்களிடத்திலே ஒரு சமூக ஒற்றுமை ஏற்பட வேண்டும், மக்களிடத்திலே
பண பரிவர்த்தனை ஏற்பட வேண்டும், மக்களிடத்திலே ஒற்றரை ஒற்றர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது தான் இந்த மாமாங்கத்தினுடைய பெரிய விசேஷம் என்று ஒரு குறிப்பு எனக்கு தெரிகிறது. தெய்வத்தின் குரல்ல காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஏன்னா கும்பகோணத்தை பத்தி பேசும்பொழுது காஞ்சி மடத்தை விட்டுட்டு பேசினோம்னா அது சிறப்பாக இருக்காது. ஆக மகா பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். 18ஆம் நூற்றாண்டுல இது அவருடைய வார்த்தை, சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய வார்த்தை, மகா பெரியவருடைய வார்த்தை. நீங்க தெய்வத்தின் குரலை போய் படிச்சீர்களே, ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் அங்குள்ள போர்ஷன் அங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எங்க இருந்து நான் எடுத்தேங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல, நான் ஏதாவது எந்த கொடுத்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன், நீங்க அந்த இடத்துல போய் நீங்க போய் தேடிக்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல இது அவருடைய வார்த்தை, கர்நாடிக் வார் அப்படின்னு தான் சொல்றார். நீங்க வந்து பெரியவருடைய பல உபன்யாசங்களை நீங்க கேட்கிறீர்களே, ஆனால் நிறைய ஆங்கில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருப்பார். ஆனா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையோட ஸ்பீச் வந்து இருக்கும். ஸோ அதிகமான ஆங்கில வார்த்தைகள் கலப்பு இருக்கும். அது கலப்புனா நமக்கு புரியணும் என்பதற்காக அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர் சொல்ற வார்த்தை கர்நாடிக் வார் 18வது நூற்றாண்டுல நடந்தது. அதனால காஞ்சிபுரத்துல இருந்த மடம் கும்பகோணத்துக்கு போச்சு. அது கும்பகோணத்துக்கு எப்படி போச்சுன்னா, உடையார்பாளையங்கிற ஒரு இடத்துக்கு போச்சு. உடையார்பாளையத்துல இருக்கும்பொழுதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜா, அந்த கும்பகோணத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த சஜினி மன்னர்கள் எல்லாம், மராட்டிய மன்னர்கள் எல்லாம், நம்ம காவேரி கரைக்கு வரணுமே, சுவாமிகள் வரணுமே அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டுருந்தாங்க. என்னுடைய அவருக்கு முன்னாடி இருந்த சுவாமிகளுக்கு, அவங்களுக்கும் காவேரி கரையில் போய் ஸ்நானம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுடைய சுவாமிகளுக்கும் தோணித்து. அதனாலதான் நாங்க உடையார்பாளையம், காஞ்சியிலிருந்து உடையார்பாளையத்துக்கு போய் உடையார்பாளையத்திலிருந்து நாங்க வந்து கும்பகோணத்துக்கு வந்தோம். அதுல அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கும்பகோணம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஹெட் ஆபீஸா ஆச்சு. இதுதான் அவருடைய வார்த்தை. கும்பகோணம் வந்து காஞ்சி மடத்தினுடைய ஹெட் ஆபீஸா ஆச்சு. இன்னும் உங்களுக்கு எல்லாம் புரியுற பாஷையில சொல்ல போனோம்னா செகண்ட் கேபிட்டல், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் காஞ்சிபுரம், செகண்ட் கேபிட்டல் கும்பகோணம். இது வந்து அவருடைய வார்த்தை. இதுதான் காஞ்சி மடத்துக்கும் கும்பகோணத்துக்கும் உள்ள தொடர்பு. கும்பகோணத்தில் இருக்கும் பொழுது காஞ்சி மடம் செய்த தமிழ் பணி என்பது அளவு கடந்த ஒரு தமிழ் பணி. சுவாமிகள் வந்து மகா பெரியவருக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் இருந்தா, மூவி சாமிநாதையர் வந்து நிறைய தமிழ் பணி ஆற்றுகிறார், நம்ம மடத்துக்கு வந்து ஜாஸ்தி வரலையே, மடத்தோட அவருக்கு தொடர்பு இல்லையே அப்படின்னு அவர் மனசுல நினைத்து கொண்டு என்னதான் யோஜனை பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயம் வந்து சுவாமிகளுக்கு தெரிகிறது, மகா பெரியவருக்கு தெரிகிறது. அதாவது வந்து தஞ்சை வாணன் கோவை அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியம் இருக்கிறது, மேடத்துக்கு நன்றாக தெரியும், தஞ்சை வாணன் கோவை. ஸோ இதை வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் தான், இந்த தஞ்சாவூர்ல இருந்த புலவர் பெருமக்கள் தான் இந்த தஞ்சை வாணன் கோவையை ஏற்றி இருக்கிறார்கள் என்றுதான் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனா ஓவை சாமிநாதையர் அந்த கருத்திலிருந்து மாறுபட்டார். மாறுபட்டு இந்த தஞ்சை வாணன் கோவை தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் செய்யல, மதுரை பக்கத்துல, மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருந்த புலவர்கள் தான் அவர்கள் கூடி ஒரு கோவையை ஏற்படுத்தினார்கள். அந்த தஞ்சாவூர் கோவையின் முதல்ல இருந்து சுருங்கி தஞ்சை கோவைன்னு சொல்லி அது மாறி போயிடுது, தஞ்சை வாணன் கோவைன்னு மாறி போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிக்கிறார் ஓவை சாமிநாதையர். இது வந்து மகா பெரியவருக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றார், ஓவை சாமிநாதையரை வர சொல்றார். உடனே ஓவை சாமிநாதையர் கிளம்பி மடத்துக்கு போறார். இது கல்கி தீபாவளி மலர்ல இது வந்து ஒரு கட்டுரையாக பிரசுரமாகி இருக்கிறது. கல்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கல்கி தீபாவளி மலர்ல ஒரு கட்டுரையாக பிரசுரமாகி இருக்கிறது. நேரம் அங்க போன உடனே சுவாமிகள் அவரை பார்த்து அவருக்கு 2 பேரும் பேசி முடிச்ச உடனே, இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல ஆய்வு பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், எப்படிலாம் உங்களுக்கு அந்த ஆய்வு கிடைச்சது அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும் போதே குடுக்குடுன்னு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போய் செப்பேடுகள் ஒரு 12-14 செப்பேடுகளை உள்ள இருந்து எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து இதெல்லாம் எங்க மடத்துல இருக்கக்கூடிய செப்பேடுகள், இந்த செப்பேடுல தஞ்சை வாணன் கோவையை பத்தியும், இது தஞ்சாவூர் அப்படிங்கிற மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய புலவர்கள் செஞ்சதாகவும் இதுல குறிப்பு இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவரை வந்து ஒரு கௌரவப்படுத்துகிறார்.
அப்போ கோவை சாமிநாதையர் அவற்றிருந்து கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதியாக நினைச்சு அவருடைய நிலையம் மறந்து களிநடம் புரிந்தார் அப்படின்ட்டு மகா சுவாமிகளே சொல்றாரு. அது நம்ம நம்ம சுவாமிகள் வந்து நம்மளை ஒத்துக்கிட்டாரு, நம்ம செஞ்ச ஆராய்ச்சியை வந்து அவர் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாருன்னு கோவை சாமிநாதையர் நினைச்சு முன்னாடி நிக்கிறது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் பக்கத்துல நம்ம நிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியல, ஒரு பெரிய சன்னியாசி பக்கத்துல நம்ம நிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியல. நம்மளுடைய ரிசர்ச் வந்து ஒரு சன்னியாசி ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு நினைச்சு உவே சாமிநாதையர் வந்து, ஏன்னா அவருக்கு நல்ல வீண வாசிக்க தெரியும். நம்ம எல்லாரும் நினைத்து கொண்டுதான் ஒரு நல்ல ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், போய் பார்க்கக்கூடியவர்லாம் நல்ல ராகங்கள், எல்லா ராகங்களும் தெரியும். சங்கராபுரம் ராகத்தை அடமானம் வச்ச கதையெல்லாம் பத்தி நீங்க அவருடைய குறிப்புகளை போய் பார்த்தீங்களே ஆனால் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒரு மனிதர், ஆனா அடக்கமாக இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து தன்னுடைய நிலைமையெல்லாம் மீறி, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஆனா அவர் ஆடினார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சுவாமிகள் தன்னை ரெகனைஸ் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் பண்ணினார் அப்படிங்கிறது தான். ஆனா தமிழுக்கு கும்பகோணத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய கலாநிதி அப்படிங்கிற ஒரு விருதையும் கொடுக்கிறார் மகா சுவாமிகள். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் உவே சாமிநாதையருக்கு அந்த விருது கிடைக்கிறது. ஆழ்வார்களை பத்தி நம்ம அவசியம் சொல்லி ஆகணும். ஏன்னா பல திவ்ய தேசங்கள் இருந்ததாக 2 பேரும் நிறைய இந்த கோவில் பட்டியல் எல்லாம் அவங்க 2 பேரும் கொடுத்தாங்க. நான் திருப்பி இந்த கோவில் பட்டியலுக்குள்ள போகல. அதுல குறிப்பா ஆழ்வார், திருமிழிசை ஆழ்வார், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருமிழிசையில இருக்கக்கூடிய ஆழ்வார், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பேயாழ்வார் தான் அவருக்கு குருநாதர். இங்க அந்த ஆழ்வாருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் போய் படிச்சோம்னா நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த திருமிசை ஆழ்வார் வந்து அவருடைய முக்தி ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துலதான். அந்த தெரு பேர் வந்து சாத்ரத் தெரு அப்படிங்கிறது தான் அந்த தெரு. அந்த தெருவுல தான் அவருடைய அந்த கோவில் வந்து அங்க இருக்கிறது. நம்ம அங்க போய் பார்த்தா தான் அதனுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு, ஏன்னா யோக நிலையில போய் அங்க போய் இருந்தாங்க. இந்த திருமசியில இருந்தவர் யோக நிலையில நம்ம இருக்கணும்னா ஒரு கும்பம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போனா தான் நமக்கு அந்த இடம் வந்து அந்த சித்தி நமக்கு ஈஸியா கைவரப்படும் அவர் நினைத்து இங்கிருந்து கிளம்பி கும்பகோணத்துக்கு போய், கும்பகோணத்துல அது மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் போன காலகட்டத்துல தான் திருசந்தக விருத்தம், அப்புறம் நான்முகன் திருவந்தாரி, இந்த பிரபந்த வரிசையில இந்த 2 கான்ட்ரிபியூஷனையும் இந்த ஆழ்வார் கொடுத்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கும் பொழுதுதான் இது 2யுமே அவர் பண்ணிக்கிறார். இதுல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, இது 2யும் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா பொன்னி நதியில விடுகிறார். இது 2மே திரும்பி வருகிறது. அவர்கிட்டே திரும்பி வந்து இது பகவானுடைய அனுகிரகம் இதுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். அது வந்து திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் திருமிசை ஆழ்வாருடைய இந்த பாடல்களை பாடாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இதுல இவங்க ராமசாமி கோவிலை பத்தி ரெஃபர் பண்ணாங்க. நிறைய ஓவியங்கள் இருக்கு ராமசாமி கோவில்ல. கும்பகோணம் ராமசாமி கோவில்ல நிறைய ஓவியம் இருக்கு. ஆனா இந்த ராமசாமி கோவில் வந்து தென்னக அயோத்தி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராமசாமி கோவில் ஒரு 4-5 கோவில் இருக்கக்கூடிய விசேஷத்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா திருமொழியாசுவார் சிந்திக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கோவில்ல ஸ்பெஷல் என்னங்கிறது மட்டும் தான். ஏன்னா அவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த ராமசாமி கோவில்ல ஹனுமார் கையில வீணை வைத்திருக்கிறார். நீங்க அந்த கோவிலுக்கு போய் பார்த்தீர்களே ஆனால் ஹனுமார் கையில வீணையை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபத்தை அந்த இடத்துல போய் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். காசி விஸ்வநாதர் கோவில் வந்து மாமாவன் கதையில இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்ன இந்த கோவிந்த தீட்சிதர் பண்ணினான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 144 வருஷத்துக்கு ஒரு முறை மகா மாமாங்கம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது மாமாங்கம், 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது வந்து அது பெரிய லெவல்ல கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதனுடைய உயரம் கூடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுவும் நீங்க அந்த அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான போய் அந்த லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா 144 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட போய் கேட்டா தான் அது லைன் அப்போ ஹைட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஹைட் இருந்து நம்ம பார்க்க முடியும். இது அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஆதி கும்பேஸ்வரர் கோவில் வந்து பிரளய காலத்துல அமுதத்தை அந்த உடைச்சி அந்த மண்ணோட கலந்து லிங்கம் உருவானது. அது வந்து அந்த அந்த லிங்கம் உருவான இடம் தான் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில். சாரங்கபாணி கோவிலை பத்தி இவங்க 2 பேரும் பேசும்பொழுது சொன்னாரு. சாரங்கபாணி கோவிலுடைய அந்த கோபுரத்தினுடைய உயரம் வந்து
147 அடி. அதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோவில் ரொம்ப உயரமா இருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உயரமாக இருந்த கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சரங்கபாணி கோவில் தான் மிக உயரமாக இருந்தது. பொதுவாக வில்வத்தை வந்து சிவபெருமான் கோவில்ல தான் அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்வார்கள். அநேகமா வைணவ ஸ்தலங்கள்ல வந்து வில்வத்தை வந்து அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனா கும்பகோணத்துல இதுக்கு ஒரு விதிவிலக்கு. சக்கரபாணி கோவில்ல வில்வத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து அங்கே வந்து அர்ச்சனைகள் செய்யும்போது நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அவை இப்படி பல விஷயங்கள் கொண்ட இந்த கும்பகோணத்துல கடப்பாவை பத்தி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. ஆனா இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி இந்த டிகிரி காஃபிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காஃபிங்கிற ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது நம்ம நாட்டு சமாச்சாரம் இல்லை. ஒரு புத்த துறவி ஒருத்தர் வந்து ஏமன் நாட்டுக்கு போறாரு. அவர் எதுக்காக போறாருன்னு தெரியல. அந்த கதையில வந்து அப்படித்தான், கதை இல்லை, இது வந்து ஹிஸ்டரி. அங்க போன பொழுது அவருக்கு வந்து காஃபி பொடிகள் எல்லாம் கையில கொடுக்குறாங்க. அந்த காஃபி தூள், காஃபி இலையெல்லாம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு நேரம் சிக்மக்லூருக்கு வர்றாரு. சிக்மக்லூருக்கு வந்து சிக்மக்லூர்ல அதை வந்து அந்த காஃபி இலைகளெல்லாம் வச்சு அதெல்லாம் வறுத்து சரி பண்ணி பொடி பண்ணி ஒரு பானத்தை உருவாக்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. 1680களில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். உடனே அந்த காலகட்டத்துல இங்கிருந்து தெற்கு இருந்து போகக்கூடியவர்கள் கர்நாடகத்துக்கு போறாங்க. அது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் அங்க போறாங்க. ராஜாக்கள்னு சொல்றது அப்படி இருந்த மிராசுதார், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த மராட்டிய மன்னர்கள், இவங்களெல்லாம் போறாங்க. போற இடத்துல அவங்களுக்கு அந்த பானம் பரிமாறப்படுகிறது, காஃபி. ஸோ அங்கிருந்து வந்து அந்த காஃபியினுடைய சுவையை அங்க அடைஞ்சதற்கு பிறகு கும்பகோணத்துக்காரர்கள் தான் தமிழ்நாட்டுல, இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் பெரிய அளவுல காஃபியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது யாருன்னு கேட்டா கும்பகோணத்துக்காரர்கள் தான். கும்பகோணத்துக்காரர்களுக்கு தான் அந்த முழு மரியாதையும். ஸோ அங்க போய் அந்த காஃபியை இது பண்ணி சென்னைக்கும் கும்பகோணத்துக்கும் அதை எடுத்துட்டு வந்து கும்பகோணத்துல கொடுக்குறாங்க. கொடுத்தா எல்லாரும் ரொம்ப மகிழ்கிறாங்க. அந்த காஃபி பார்த்து உற்சாகம் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துலதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. ஏன்னா அந்த பாலனுடைய அளவை வச்சு அந்த டிகிரியை வச்சுதான் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா இதுக்கு சிவராமன் தினமணியில ஆசிரியராக இருந்த என்னுடைய உறவினர் என் சிவராமன் அவர்கள் அவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்றாங்களே, இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. எப்படி கும்பகோணத்துக்கு வந்தது வச்சதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்கு. அது ஏன் பிரபலமாச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அந்த காலத்துல விவசாயம் செய்யறதுக்கு காலம்புற 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் பெண்மணிகளும் விவசாய நிலத்துக்கு போகக்கூடிய ஆண் மக்களும் தலைப்பா கட்டின்னு கிளம்பிடுவாங்க. அப்ப கிளம்பும் பொழுது அவங்களுக்கு வந்து நீராகாரத்தை கையில கொடுப்பாங்க. ஸோ நீராகாரத்தை குடிச்சிட்டு தான் வயல்ல போய் வேலை செஞ்சா ரொம்ப தெம்பா வேலை செய்ய முடியும். ஏன்னா பாட்டம், அதாவது வயல்ல இருந்து வரக்கூடியதுக்கு எத்தனை பாட்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு நிலம் கிடைக்கும், எவ்வளவு நம்மள்ட்ட நெல் கிடைக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி கூலிகள், அதெல்லாம் தனிக்கதை. ஆனா இவங்க போன பொழுது ஒரு மிராசுதார் ஒருத்தர் வந்து நினைக்கிறார், கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு மிராசுதார் நினைக்கிறார், நாம வந்து நம்மளுடைய அது வந்து மோட்டிவேஷன்ங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். நம்ம ஏதோ இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல மட்டும்தான் போய் இதை போய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களையுமே மோட்டிவேஷன் இருக்கு. அந்த மோட்டிவேஷன் தான் மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு தெரியாம உலகத்துல நடத்துகிறது. ஒரு மிராசுதாருக்கு, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு மிராசுதாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நாம வந்து நம்ம விவசாய குடிப்பெரு நீராகாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டிகிரி காஃபியை கையில கொடுப்போம். கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் என்று அவர் சோதனை செய்கிறார். அப்படி சோதனை செய்த பொழுது நீராகாரத்தை சாப்பிட்டு நிலத்துல வேலை செய்வதை விட இந்த டிகிரி காஃபியை சாப்பிட்டு நிலத்துல வேலை செய்யும் பொழுது அவருடைய கிடைத்த உழைப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால தான் கும்பகோணத்துல விவசாய பெருமக்களால தான் இந்த டிகிரி காஃபியானது எல்லா இடத்துலயும் பிரபலமாச்சு. இந்த டிகிரி காஃபி வந்து இதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்சமம் என்னன்னு கேட்டா, வெறுமனே வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு டிகிரி காஃபி, பாலுடைய டிகிரி நம்ம பேசுறோம். ஆனா இது எப்படி பிரபலமாச்சு? நீங்க ரோட கடை போட்டுருங்க,
நீங்க இங்கிருந்து திருச்சிக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் கும்பகோணம் டிகிரி காஃபி. உடனே நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் கேட்டா, சார் பித்தளையில கொடுப்பாங்க சார், அது வந்து பால் வந்து டிகிரி பாலா இருக்கும் சார். இதனுடைய ஆரிஜின் எங்கிருந்து காஃபி வந்தது, அது எப்படி கும்பகோணத்துக்கு வந்தது, கும்பகோணத்துல இது எப்படி பாப்புலரைஸ் ஆச்சு. ஸோ நான் பார்க்குற பார்வையெல்லாம், நான் இது எந்த ஒரு சப்ஜெக்ட் பேசினாலும் அது உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சு 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 நம்ம ஒரு புத்தகத்துல கிடைக்காது எதுவுமே. நம்ம ஒரு 25 புத்தகம் 30 புத்தகத்தை படிச்சா தான் நமக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கும்பகோணம் டிகிரி காஃபி வந்தது இது மாதிரியான ஒரு சூழல தான் கும்பகோணம் டிகிரி காஃபி வந்தது. ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல நிறைய இசைவாளர்கள் இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட் எல்லாம் சொன்னேன்னா அதுவே ரொம்ப பெரிய நேரம் ஆயிடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலாமணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பாலாமணி ரயில்லே ஒரு ரயில் ஓடிக்கு. பாலாமணின்ட்டு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து நாடக நடிகை. அந்த காலத்துல அவங்க வந்து ஒரு 1920 இருந்த ஒரு பெரிய நாடக நடிகை. வாய்ஸ் கம்பெனியில அங்க எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் இருப்பாங்க. இந்த அம்மா வந்து 70 பெண்மணிகளை வச்சு இந்த பாலாமணி அம்மா வந்து அந்த காலத்துல கும்பகோணத்துல, அவங்க கும்பகோணத்துல பிறந்தவங்க, கும்பகோணத்திலே நாடகங்களை எல்லாம் நடத்தினாங்க. இந்த பாலாமணி அம்மா கும்பகோணத்துல ரொம்ப பிரமாதமாக அவர்கள் போட்ட ஒவ்வொரு நாடகமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை வந்து கொடுத்தது. அந்த நாடகத்துல வரக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து கல்யாணத்திற்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாலி வாங்கி கொடுக்கிறது, அந்த செலவை ஏற்றுக்கொள்வது, அது மாதிரி பெரிய கொடை வள்ளலாக இந்த அம்மா வந்து இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா திருமணம் செய்து கொள்ளல. இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நாடகம் நடக்கும் பொழுது, அது 1920க்கு முன்பாக நாடகம் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 7-8 பக்கத்துல பெரிய தீவெட்டிகளை வைத்து அதுல எரியிட்டு அது மூலமா தான் நாடகங்களை நடத்துவாங்க. பெரிய அரசியல் கூட்டங்கள் நடந்ததும் அப்படித்தான் நடந்தது. நேரம் ஆயிடுத்து அப்படின்னா, நாடகம் நடத்துறது வந்து இரவு நேரத்துல 9 மணிக்கு தான் அந்த காலத்துல நாடகம் ஆரம்பிக்கும். இப்ப மாதிரி 6:45க்கு நாடகம் கிடையாது. அப்பெல்லாம் 9 மணிக்கு திருவிழா, ஊர்ல எல்லாரும் அடங்கினதுக்கு பிறகு 9 மணிக்கு தான் நாடகத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. பாலாமணியம்மாள் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஸோ தீவெட்டியை வந்து 8 பக்கம் இல்லை 10 பக்கம் ஸ்டேஜ்ல இருக்கும். அது ஏரிய ஒருத்தர் கொண்டு வந்து விடுவார். நாடகத்துல நடிக்கக்கூடியவர்கள் வந்து நடிப்பாங்க, பாடுவாங்க, சண்டை போடுவாங்க. எல்லா காட்சிகளும் தத்ரூபமா இருக்கும். பின்னாடி வந்து திரைச்சீலை இருக்கும். அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாம அந்த அந்த இவங்களுக்கு அதனுடைய வெளிச்சமும் இருக்கணும், அதனுடைய உஷ்ணமும் இருக்கக்கூடாது, திரைச்சீலைக்கு அந்த விதமான அஃபெக்ட் இருக்கக்கூடாது. அது மாதிரி அமைத்த அமைப்பாளர்கள் எல்லாம், நாடக அமைப்பாளர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இந்த அம்மா யோஜனை பண்ணாங்க, நம்ம கொஞ்சம் மாடர்னா போகலாம். ஏன்னா நம்மளுடைய நாடகத்தை நிறைய பேர் பார்த்தாங்க கும்பகோணத்துல. இந்த நம்மளுடைய நாடகத்தை பார்க்கறதுக்காக இது மயிலாடுதுறையிலிருந்து ட்ரெயின் வரும், திருச்சியிலிருந்து ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினுக்கு பேர் பாலாமணி அம்மாள் ட்ரெயின்லேயே பேர். ஏன்னா கரடான ட்ரெயின் 8:45 தான் கும்பகோணத்துக்கு வந்து நிற்கும். திரும்பி போறது வந்து 1:30 மணிக்கு கும்பகோணத்துல இருந்து கிளம்பும். இந்த அம்மா நாடகம் முடிஞ்ச உடனே திருப்பி கரெக்டா 1:30 மணிக்கு அந்த ட்ரெயின்ல போய் ஏறிக்கலாம். ஆனால் இந்த ட்ரெயின் பேரு பாலாமணி அம்மாள் ட்ரெயின் அப்படின்னு இந்த ட்ரெயின் பேர். ஸோ இந்த அம்மா நினைச்சு முதல்ல நாடகத்துல பெட்ரமாஸ் லைட்டை கொண்டு வந்தது இந்த அம்மா தான். முதல்ல பெட்ரமாஸ் லைட்டினுடைய வெளிச்சத்துல இந்த இதெல்லாத்தையும் எடுத்துடலாம், இந்த தீவெட்டியெல்லாம் நம்ம எடுத்துட்டு பெட்ரமாஸ் லைட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. டம்பச்சாரி அப்படிங்கிறது ஒரு டம்பமா இருக்கக்கூடிய ஒருத்தனை வச்சு, டம்பச்சாரி அதுதான் அநேகமா மிஸ்டர் சம்பத்துக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காத்தாடி சாருக்கு தான் அதை பற்றி தெரியும். என்ன சார் உங்களுக்கு தான் சார் தெரியும். இந்த நாடகத்தினுடைய ஒரு ஸ்கிரிப்ட் இது பின்னாடி வெவ்வேறு வடிவங்கள் பெற்றிருக்கலாம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அம்மா வந்து வச்சிருந்த ஒவ்வொரு ரைட்டர்களும், ஒவ்வொரு நடிகர்களும், நடிகைகளும், அவங்கள்ட்ட நடிகர்களே கிடையாது, எல்லாமே நடிகைகள் தான், எல்லாருமே கிளாஸ். இவங்கள்ட்ட யாரு கதாசிரியராக இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கந்தசாமி முதலியார் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த அம்மாவுக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டோரி ரைட்டர். கந்தசாமி முதலியார். இந்த கந்தசாமி முதலியார் யாருன்னு கேட்டீங்கன்னா, M.K. ராதா, பழைய காலத்து நடிகர் M.K. ராதாவுடைய ஃபாதர். M.K. ராதாவுடைய ஃபாதர் தான் கந்தசாமி முதலியார். இந்த கந்தசாமி முதலியார் தான் இந்த பாலாமணி அம்மானுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ ஒரு பெரிய செட்டப்போட, ஒரு பெரிய நல்ல அறிவாளிகளோட, நல்ல விஷயத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்து தானும் திருமணம் செய்து கொள்ளாமல்
திருமணம் செய்வதற்காக பல விதமான உபை சாமிநாதன் ஏன் கரெக்ட் பல இடங்கள்ல தெரிகிறது. ஏன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவர்கள் மக்களுக்காக கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, கும்பேஸ்வரர் கோவிலுடைய கல்வெட்டுல அங்க இருக்கக்கூடிய திருமண மண்டபம் இவங்க கட்டின திருமண மண்டபம். அந்த கல்வெட்டுல, அந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல இவங்களுடைய பேர் இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் உள்ள ஒரு பெரிய நாடகத்திற்காக ஒரு பெரிய பங்களிப்பு செய்த ஒரு பெண்மணி வாழ்ந்த பூமி அப்படிங்கிறது இந்த கும்பகோணம். இப்போ வெற்றிலைக்கு வரேன். காவேரி கரையில இருக்கக்கூடிய வெற்றிலையை நம்ம மகாகவி பாரதி பாடினான். ஆனா கும்பகோணம் வெற்றிலை தான் ரொம்ப ஃபேமஸ். கும்பகோணம்னாலே கும்பகோணத்துக்காரங்க எல்லார் கையிலையுமே அந்த காலத்துல ஒரு வெத்தலை செல்ல இருக்கும். அந்த பேர் செல்லம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வெத்தலை இருக்கும், ஒரு பாக்கு வெட்டி இருக்கும், பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு டப்பா இருக்கும், அதில் புகையில வச்சுக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும். அந்த காலத்துல சீதனமா கூட கொடுப்பாங்க. திருமணங்கள்ல கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கெல்லாம் அவங்க எப்படி மற்ற பொருட்கள் எல்லாம் சீதனமாக கொடுக்குறாங்களோ அது மாதிரி இது மாதிரியான அமைப்போடு இருக்கக்கூடிய வெத்தலை செல்லத்தை சீதனம் கொடுக்கலைன்னா ஒரு மிகப்பெரிய சம்மந்தி சண்டை கூட வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு பிரஸ்டீஜா நினைச்சாங்க. எல்லாருமே இந்த வெத்தலை செல்லம் வேணும் என்று கும்பகோணத்துக்காரர்கள் நினைத்தார்கள். இந்த கும்பகோணத்தினுடைய பயிரிடுறாங்கல்ல, கும்பகோணத்துல பயிரிடுறாங்க இல்லையா, பயிரிடும் பொழுது ஒரு வரி வாங்கினாங்க. அந்த வரிக்கு பேர் இலைக்கூலம்னு பேர். ராஜராஜ சோழனுடைய காலத்துல யார் யாரெல்லாம் வெற்றலை சாதாரணமா பயிரிட முடியாது, மற்றதெல்லாம் பயிரிடலாம். வெற்றலையை பயிரிடணுமானா அதுக்காக வேண்டிய ஒரு வரி இருந்தது. நீலகண்ட சாஸ்திரியினுடைய புஸ்தகத்தை படிச்சா தான் நான் இப்ப சொல்லக்கூடிய சமாச்சாரம் தெரியும். நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் இந்த அமைப்பெல்லாம் பத்தி எழுதுகிறார். ஸோ அதுக்கு பேர் இலைக்கூலம்னு பேர். ஆனா இதே வெத்தலையை பறிச்சு விற்பனை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு வரி போட்டாங்க. அது யார் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கங்கை கொண்ட சோழன் அவன் போட்டான். அவன் போட்ட அந்த வரிக்கு பேர் என்னன்னா இலைவாணி பாட்டம்னு பேர். அதுக்கு பேர் இலைக்கூலம், இதுக்கு பேர் இலைவாணி பாட்டம். இது ரெண்டும் ராஜராஜ சோழனுடைய ஆலை மங்கல செப்பேடுகளையும் கங்கை கொண்ட சோழனுடைய திருவாலங்காட்டு செப்பேடுகளையும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க போய் பார்த்து ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இது அவைலபிளா இருக்கு. நீங்க போய் பார்த்தீர்கள். ஆனால் இந்த வெற்றலையினுடைய சமாச்சாரம், கும்பகோணம் வெற்றலையினுடைய சமாச்சாரம் நம்ம பெருசா கும்பகோணம் வெற்றலைன்னு சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் செப்பேடுகள் மூலமாக பார்க்கலாம். இதுல கும்பகோண வெற்றலைக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெத்தலையிலயும் ஆம்பளை பொம்பளை இருக்கு. கும்பகோணத்துக்காரங்க அப்படி பிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சேகர மாதிரி ஆளுகள் தானே எல்லாருமே. அவங்க எல்லாருமே ஒரு நகைச்சுவையாக அதை பார்க்கும்போது வாழ்வியல் சம்பந்தப்பட்டு, ஏன்னா அவர் அக்மார் கும்பகோணத்துக்காரர். எங்கிட்ட ஆரம்பத்திலே அவ்வளவு விஷயத்தை எடுத்து அனுப்பிச்சிட்டார் அவர் காரியம். ஸோ அவங்க வெற்றலையை பார்த்த பொழுது கூட எது கரும் பச்சையாக இருக்கோ அது ஆண் வெற்றலை. நீங்க நாளையில இருந்து கடையில போய் வாங்கினீங்களானா நீங்க நம்ம ஆண் வெத்தலை வாங்குறோமா இல்ல பெண் வெத்தலை வாங்குறோமாங்கிறத போய் பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாளையில இருந்து ஒரே வெத்தலை வாங்கி வந்துடாதீங்க வீட்டுக்கு. கும்பகோண வெத்தலை இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிதான் சமாச்சாரம் நான் பேசுறது எல்லாமே. கரும் பச்சையாக இருந்தால் அது ஆண் வெத்தலை, இளம் பச்சையாக இருந்தால் அது பெண் வெத்தலை. இது ஆண் வெத்தலைக்கும் பெண் வெத்தலைக்கும். இதுல எது நல்லா போட்டா நல்லா செவப்பாகன்னு கேட்டீங்கன்னா இளம் பச்சை வெத்தலையை போட்டால் தான் நல்லா செவப்பாகும். பெண் வெத்தலைக்கு தான் அந்த பவர், ஆண் வெத்தலைக்கு அந்த பவர் இல்லை. இந்த நைவேத்தியத்துக்கு தான் வச்சுக்க முடியும் அதிகமாக. இந்த இளம் பச்சை வெத்தலை தான், இந்த பெண் வெத்தலையை தான் நீங்க போட்டீர்கள். ஆனால் சுண்ணாம்போட சேர்த்து பாக்கோட சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு நாட்டில் வரத்துக்கு அது அவங்க பேசுறது, கும்பகோணத்துக்காரங்க பேசுறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த வாட்டில் வெத்தலையை போட்டு அவங்க என்ன பேசுறாங்கிறதே நமக்கு புரியாது. இதுல அவங்க வெத்தலையை போட்டு பேசும்போது நமக்கு என்ன பேசுறாங்கிறது நமக்கு கொஞ்சம் கிட்டக்க நின்று பார்த்துதான் நம்ம பேசுறதுக்கு முடியும். இப்போ இந்திய அரசாங்கம், நம்முடைய தேசத்துடைய அரசாங்கம் 13/1/2022 கும்பகோணம் வெத்தலைக்கு புவிசார் குறியீடு நமக்கு கிடைச்சு. ஸோ இனிமே கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்லி டேட்மார்க் பண்ணி உலகத்துல எவன் கூட விற்க முடியாது. அதையெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்கப்போட கும்பகோணத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட நாம செய்திருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.